वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। कथं विद्यामहं योगिन्स्त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया। विस्तरेणात्मनो योगं विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम्। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
கதம் வித்யாமஹம் யோகி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திரிஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துருக்கார். அந்த சமயத்தில் தர்மபுத்திரனா பாண்டவர்கள் எல்லாருக்கும் உபலட்சணம். அந்த தர்மபுத்திரனை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், போ போ பீஷ்மர்கிட்ட போ, அவர்கிட்ட போய் தர்மங்களை கேளு அப்படின்னு கேட்குறார். சொல்கிறார், ஷரதல்பகதோ பீஷ்மஹ ஷாம்யன்னிவஹுதாசனஹ மாந்தியாதி புருஷோ வியாக்ரஹ ததோ மே தத்கதம் மனஹ. அம்பு படுக்கையில் படுத்துருக்கிற பீஷ்மர் இடத்துல என்னுடைய மனசு ஈடுபட்டு கொடுத்து, அவர் போயிட்டார்னா உலகத்தில் தர்மங்களை யார் சொல்லுவா, போய் தர்மபுத்திரா நீ தர்மங்களை கேளுனர். வியாசரும் அதே சொல்றார். இப்படி வியாசர், கிருஷ்ணன் முதலான எல்லா பெரியவர்களுடைய தூண்டுதலினாலே பாண்டவர்கள் பீஷ்மரிடத்தில் வந்து நிற்கிறார். பல தர்மங்களை பற்றி சொல்ல போறார் பிதாமகர். குரு விருத்த பிதாமகா என்று பகவத்கீதா அவர் சொல்றது. அப்ப கிருஷ்ணனை எதிர சேவிக்கிறார் அவர். கிருஷ்ணனை எதிர சேவிக்கும் பொழுது பீஷ்மருக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. யுத்தரங்கத்தில் கிருஷ்ணன் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக, அதாவது பீஷ்மருடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணன் தன்னை பொய்யாக்கி கொண்டான். இந்த விற்த்தாந்தங்களை நம்ம கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி என்றதான ஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணத்தில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? பீஷ்மஸ்துதி என்பதான அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை காமிச்சிருக்கோம். அதுல கோபிகா கீதத்தை குறித்து பீஷ்மர் பாடுகிறார். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதமனு கிருதவத்ய உல்மதால்தாஹ சரணரதி பரமஸ்ய தஸ்ய மே அஸ்து. தனக்கு கிடைக்கல அந்த பாவனையினர் பீஷ்மர். இந்த கோபஸ்திரீகளுக்கு கிடைத்த பாவனை எனக்கு கிடைக்கல. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ. உள்ளத்தை உருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது பீஷ்மஸ்துதி. சிவன் அகோபிலமடத்தின் 42வது வட்டம் ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்னும் இஞ்சிமேடு சிவன் அழகேசிங்கருடைய நித்தியானுசந்தானம் இந்த பீஷ்மஸ்துதி. அதுவும் இல்லாமல் இப்போ நாம் உத்தராயண புண்ணியகாலம் பிறந்து இப்போ இருக்கோம் இல்லையா? மேபி இந்த எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிற சமயம் பீஷ்மருடைய நிர்யாண சமயம். இந்த சமயம் அதுதான். அடியனுடைய பீஷ்மஸ்துதி உபன்யாசத்தில் அந்த கணக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். பீஷ்மர் எந்த சமயத்தில் நிர்யாணம்னு அர்த்தம் பரமபரித்தார். தன் இஷ்டப்பட்டபடி அவருக்கு மரணம் என்பது சந்தனு மகாராஜா என்னும் அவருடைய தகப்பனார் கொடுத்த வரம் அது. அதனால் பீஷ்மருடைய நிர்யாண சமயம் இதுதான். இந்த தை மாசி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தான் ரத்த சப்தமி பீஷ்மாஷ்டமி என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். அது குறித்ததான சில செய்திகள்லாம் உண்டு. நமக்கு இப்போ அது விஷயம் இல்லை. பாரத சாவித்திரியில் அந்த கணக்குகளை பற்றி அடி சொல்லியிருக்கேன். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவான். கம்மிங் டு த சப்ஜெக்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்தோம்னா, கிருஷ்ணன் ராசக்கிரீடை பண்ணினான். இந்த கோபஸ்திரீகளோடு சேர்ந்து ராசக்கிரீடை பண்ணினான். அவள்லாம் எப்படி? ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வரத்ரஹி என்று பாடினார்கள். 2 பெண்களுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கண்ணன்றதாக மாற்றி 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 அவர்கள் ராசக்கிரீடை பண்ணாச்சே. கொஞ்சம் கர்வம் வந்துருத்த அவளுக்கு. ஆஹா, பெருமாள் நம்ம கூட தான் இருக்கான் பாரு, கிருஷ்ணன் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கான், நம்மளை விட்டுட்டு இல்லை பாரு அப்படின்னு கொஞ்சம் கர்வம் தலையெடுத்துரு அவளுக்கு. உடனே பெருமாள் மறைஞ்சுட்டார். மறைந்த உடனே துக்கம் தாழல் அவளுக்கு. தவிக்கிறா, துடிக்கிறா. எந்த கிருஷ்ணனை பார்த்து நாம் அனுபவித்தோமோ, சேர்ந்து அனுபவித்தோமோ, தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம்
புவி கிருணந்தி யே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ. ஹே கிருஷ்ணா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், உன்னுடைய கதாமிருதம் இருக்கே, கதாசிரவணமாடோ ஹரி கதாசிரவணமாடோ என்றார் புரந்தரதாசர். கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்கள். எஃப்எம் ரேடியோ சொல்லச்சே கேட்குறீங்களே, புரந்தரதாசர் சொல்லச்சே கேளுங்க. தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம், உன்னுடைய கதாமிருதம்ன்றது சம்சாரத்தில் பலவிதமான பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அது ஒரு மருந்து, உயிர் பிழைக்கக்கூடியதான பிழைக்க வைக்கக்கூடிய மிருத சஞ்சீவனம். கவிபிரீடித்தம் கல்மஷாபகம், பல கவிகளாலே பாடப்படுகிறது, பாபங்களை போக்கடிப்பது. ஷவணமங்களம், காதுக்கு இனிமையாக இருக்கிறது, கேட்க 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 ஆனந்தமாக இருக்கு. ஸ்ரவண மங்களம் அப்படின்றதுக்கு முக்கூர் சிவன் அழகேசங்கர் அழகாக ஒரு அர்த்தம் சாதிப்பார். ஷவனே ஜாதஸ்ய மங்களம் அப்படின்னு. ஷோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்றது வேதம். அப்போ ஷவணத்தில் பிறந்த எம்பெருமானுடைய மங்களத்தை அபிவிருத்தி பண்ணுவது, அவனுடைய பெருமையை சொல்லுவது. எவர்கள் இந்த கதைகளை பாடி கேட்டு ஆனந்தித்து மகிழ்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தில் எல்லா விதமான பெருமைகளையும் பெறுகிறார்கள். வாயும் நன் மக்களை பெற்ற மகிழ்வரேனாலும் ஆண்டாள், அந்த மாதிரி அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை நாம் இழந்துட்டோமேனா அவனுடைய சரித்திரங்களை பாடியும் பேசியும் நடித்தும் காமிக்கிறான். அந்த கோபஸ்திரிகள்லாம் ரீல்ஸ் போடுறா தெரியுமா உங்களுக்கு? நாம் சம்பிரதாயத்தில் ஏதாவது சொல்லணும்னா போய் வேறு வேலையில் அப்படி விட்டுட்டு போயிடுவோம். நம்ம கோபஸ்திரிகள்லாம் ரீல்ஸ் பண்ணுறா. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானா கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தா பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹா பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹா சரணரதிஹி பரமஸ்ய ரஸ்யமேஸ்துன்னு சொல்லிட்டு போல இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இதனுடைய தானே ஃபினிஷிங் தான். அப்படி பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். எந்த ஒரு கோபஸ்திரீகள் உன் கதைகளை பேசியும் உன் கதைகளை பாடியும் உன் கதைகளை நடித்தும் பாவனா பிரகர்ஷத்தினாலே அனுபவித்தார்களோ அப்பேற்பட்டதான அந்த கோபஸ்திரீகள் அவர்கள் எந்த திருவடியை விரும்பினார்களோ, ஏ கிருஷ்ணா உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உன்னை சேவிக்கிறேன், உன்னை அப்படியே அனுபவிக்கிறேன் என்று மேலே பீஷ்மஸ்துதியினுடைய அர்த்தம் போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். எதுக்காகன்னா அந்த கதைகளை பாடி அந்த கதைகளை பேசி அந்த கதைகளை கேட்டு அந்த குணானுசந்தானம் பண்ணினா திருப்தி என்பது ஏற்படவே ஏற்படாது. திருப்தி என்றது ஏற்படவே ஏற்படாது. சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். பரீட்சித்து சொன்னான், இந்த பாழா போன தெய்வம் எனக்கு 7வது நாளில் மரணம்னு சொல்லிடுத்தேன். அப்படின்னா உயிர் வாழறதுக்கு ஆசையாடா பரீட்சித்து? அட நீங்கள் வேற சுவாமி, நான் ஒன்றும் உயிர் வாழறதுக்கு ஆசைப்படல. 7 நாள் தான் பாகவதம் கேட்குற பாக்கியம் கிடைச்சதே, ஒரு 50 நாள் பாகவதம் கேட்குற பாக்கியம் கிடைச்சிருக்காதா எனக்கு அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் பாகவதத்துடைய பெருமை அப்படி இருக்கு. ஒரு 500 நாள் பாகவதம் கேட்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படி பரீட்சத்துக்கு ஏக்கம் இருந்தது. காரணம் என்ன? அப்போ இல்லாத காரணத்தினால ஐயோ எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது கிடைக்குமான்னு ஏங்கினான். இப்போ எல்லாம் கிடைச்சிடுறதா? சித்தான் சுவாமி, என்னமோ எல்லாம் ஒரே கொட்டி கிடக்குது, பார்த்துக்கலாம் சுவாமி, எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். நம்ம அர்ஜுனனுக்கு பயம் வந்துடுது, எங்கே பெருமாள் எஸ்கேப் ஆகிடுவாரோ, நம்மளை ஏமாத்திடுவாரோன்னு அர்த்தம். சரிடாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுடுவாரோன்றதுனால கதம் வித்யாமஹம் யோகி துவாம் சதா பரிச்சிந்தயல்னு கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தோசி பகவன் மயா. பக்தியோகனிஷ்டனான நான், அர்ஜுனன் தன்னை பக்தியோகனிஷ்டனாக இங்கே காண்பிக்கிறான். அப்படி பக்தியோகனிஷ்டனாக இருக்கக்கூடிய நான் உன்னை பக்தியோடு எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி சிந்தனை பண்ணணும்னா எப்படி சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டிய ஒன்றை எப்படி சிந்திக்க வேண்டும். இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படி கேட்டால், எந்த விஷயத்தை எந்த வழியில் நாம் அணுகினால் நமக்கு அது சித்திக்கும். உதாரணமாக பகவத் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பகவத் விஷயத்தை நாம் எப்படி படிக்கணும், எப்படி கேட்கணும், எப்படி வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ அர்ஜுனன் ஓப்பனாக வாயை விட்டு கேட்டுட்டோம், சுவாமி உன்னை பக்தியோடு நான் எப்பொழுதும் சிந்திக்க பிரயத்தனப்படுறேன். அப்போ சிந்திக்க வேண்டிய ஒன்றை நான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஃபஸ்ட்டு நான் எதை நினைக்கணும்? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பட் எனக்கு இனிஷியலாக நான் என்ன பண்ணணும்? அந்த இனிஷியல் இக்னிஷன் எனக்கு வேணும். நான் எதை தெரிஞ்சுட்டா எதை ஆரம்பித்தா ஒன்றை தியானம் பண்ண முடியும், அந்த தியானமானது எனக்கு சஃலமாகும். புரியுதா? முன்கூறியதான இதுக்கு முன்னாடி சொன்னேன் புத்தி ஞானம் இந்த பாவங்கள் இவை எல்லாவற்றையும் தவிர
மற்ற எந்த பாவங்களுக்கு நீ நியந்தா என்பதை நான் அறிய வேண்டும். கிருஷ்ணா, சுருக்கமா ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்துறதுக்காக நீ உன்னுடைய விபூதியையும் யோகத்தையும் சொல்லிவிட்டாய். ஆனால் அவற்றையே நீ இப்பொழுது எனக்கு விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். இங்க நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இஷ்டம் ஹி விதுஷாம் லோகே சமாச வியாசதாரணம் என்று பெரியோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். சுருங்கச் சொல்லி விரித்துரைப்பது என்பது ஒரு நியாயம். சரியா? அதாவது ஒரு பரீட்சை பண்ணணும். சிஷ்யன்றவனுக்கு எந்த அளவிற்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன ஆச்சுன்னா, பிரம்மதேவரிடத்துல ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும்ன்றதாக விரோச்சனன்றதன் அசுரனும் இந்திரனும் 2 பேரும் வந்தான். பிரம்மதேவரிடத்துல ஆத்ம ஞானம்னா என்னன்னு கேட்டான். அப்போ பிரம்மதேவர் கண்ணாடியை கொண்டு வந்து நிறுத்திட்டு, இங்கே பாரு என்ன தெரியறதுன்னார். விரோச்சனன் கண்ணாடியில் பார்த்தா அந்த அசுரன் அவன் தான் தெரிஞ்சான். இந்திரன் கண்ணாடியில் பார்த்தா அவன் தான் கண்ணாடியில் தெரிஞ்சான். இதான் ஆத்ம ஞானம், போயிட்டு வாங்கிட்டார். விரோச்சனன் சரிதான்ட்டு கிளம்பி போயிட்டான். கொஞ்சம் தூரம் போய் இந்திரன் யோசிச்சான், என்ன இப்போ கண்ணாடியில் பார்த்தா ஆத்ம ஞானம்னாரு, நான் குழந்தையாக இருந்தேன் அப்போ நான் கண்ணாடியில் வேறு மாதிரி தெரிஞ்சேன், அப்புறம் யுவாவான அப்புறம் கண்ணாடியில் வேறு மாதிரி தெரிஞ்சேன், இப்போ நான் கழவன் ஆகிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு வேறு மாதிரி தெரிவனே, இப்போ இது மாறிண்டே இருக்குமா ஆத்மான்றது, ஆத்ம தத்துவம்ன்றது அப்படி தான் மாறுமாறு திருப்பி வந்து அவர்கிட்ட கேட்டான். மறுபடியும் பிரம்மதேவர் வேறு மாதிரி சொன்னார். திருப்பியும் போனான், திருப்பி யோசிச்சான், திருப்பி வந்தான், திருப்பி தெரிஞ்சுட்டான். இப்படியே 4-5 தடவை வந்து பிரம்மதேவரிடத்தில் தன்னுடைய சந்தேகங்களை கேட்டான். ஏன் இப்படி பண்ணார் பிரம்மா? முதலையே சொல்லியிருக்கூடாதா? அந்த விரோச்சனன் தப்பாக வேறு தெரிஞ்சுன்னு போயிட்டானே. அங்கே தான் பெரியோர்கள் ஒரு சிக்ஷை கொடுப்பா. இப்போ அபூர்வமான விஷயங்கள், உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் அவளிடத்தில் மகாநிதியாக கொட்டி கிடக்கும். எப்பொழுதுமே புதையில வெளில வச்சுருப்பாள், எல்லாரும் ஓப்பனில் பிளாட்ஃபார்மில் வச்சுருப்பாளா புதையில, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி மறைத்து தான் வச்சுருப்பா. அதை பெறுவதற்கு யோகியதை தகுதி இருக்கான்னு பார்ப்பான். உண்மையிலேயே இந்த சிஷ்யனானவன் ஆராய்ச்சி செய்கிறானா, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்தனை செய்கிறானா, அல்லது அப்ரப்டா மண்டையை ஆட்டிட்ட புரியுறதா, புரிஞ்சிருக்கா, புரிஞ்சு போச்சா? எங்கள் ஆச்சாரியன் கேட்பார், என்னடா புரிஞ்சுதா, புரிஞ்சிருக்கா, புரிஞ்சு போச்சானா? புரிஞ்சு இருக்குன்னா ரீட்டைன் ஆகுதுன்னு அர்த்தம், புரிஞ்சு போச்சுன்னா இந்த காதில் புரிந்து அந்த காதில் போயிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்களை உடனே அவன் வெளிப்படுத்த மாட்டான். சிஷ்யனுடையதான கேள்விகளுக்கு அவர்கள் மேல்மேலே பதில் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு சிஷ்யன் கேள்வி கேட்கும் பொழுது தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணினால்தான் அது சரிப்பட்டு வரும். அப்போ முதல்ல சுருக்கமாக தான் சில விஷயங்கள் சொல்லுவான். இஷ்டம் ஹி விதுஷாம் லோகே சமாச வியாசதாரணம். சில விஷயங்களை ரொம்ப கட்ஷாட் பண்ணி தான் சொல்லுவான். கட்ஷாட் பண்ணி சொன்னான்னா சிஷ்யன் ஓகே போகிறோம் சுவாமி, ரைட், ஓகே புரிஞ்சுடுச்சு, ரைட் அப்படின்ட்டு போயிட்டானா முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன சுவாமி இது இன்னும் உள்ளே இருக்கும் போல இருக்கே, இன்டெப்த்தாக பார்க்கணும் போல இருக்கே, இன்னும் நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்குமா போல இருக்கே அப்படின்னு மறுபடியும் அவன் அப்ரோச் பண்ணினான்னா அந்த அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பதில்கள் சொல்லுவார்கள், சொல்லப்படும். இதுதான் சிஸ்டம். அதுபோல பெருமாள் தன்னுடையதான யோகத்தையும் தன்னுடைய விபூதியையும் சுருக்கமாக அர்ஜுனனுக்கு சொல்லிட்டான். இப்போ பெருமாள் பார்க்கிறான் அர்ஜுனனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபர்தராக அவன் கொஸ்டின்ஸ் கேட்குறானா, மறுபடியும் தன்னிடத்தில் வரானா, இல்லை ஓகே ஃபைன் அப்படின்னு விரோச்சன மாதிரி கிளம்பி போயிடுறானா. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வித்யையில் சாட்டிஸ்ஃபிகேஷன் வரவே கூடாது. சொல்லியிருக்கணும் இல்லையா, கற்றது கைமண் அளவு கல்லாறுது உலகளவு அப்படின்னு. மேலே 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 நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்துடன் நாம் அணுகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ சுருக்கமாக நீ சொன்னியே, அதை நீ கொஞ்சம் எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்டென்சிவாக சொல்ல முடியுமா அப்படின்னா, ஏண்டா உனக்கெல்லாம் போர் அடிக்கலையா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி தான் நேற்றைய உபன்யாசத்தில் சொன்னேன். பரீட்சித்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அன்ன ஆகாரம் இல்லை, 7 நாள் உபவாசம் இருக்காம அன்ன ஆகாரம் இல்லாமல் பரீட்சித்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இவரா அவனுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க. பசியில் உபன்யாசம் கேட்கறதுக்கு யாருக்காவது தோணுமா? நல்ல பசியில் ஒருத்தர் இருக்கான், அப்போ போய் அவனை உபன்யாசம் கேள்டானா, அட நீங்கள் வேறு சுவாமி வாய முடின்றுங்க, ஏற்கனவே பசி காதை அடைக்கிறது, இந்த சமயத்தில் போய் நீர் உபன்யாசம் பண்ணுறேன்னு பிராணனை வாங்குறீரேன்னு சொல்லுவாள். 9 ஸ்கந்தம் பாகவதத்தில் முடித்தார் சுகபிரம்மம். 10வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கணும். 10வது ஸ்கந்தம் பரமஸ்ரேயஸ்கரமான கிருஷ்ணாவதார சரித்திரம் சொல்லப்பட போகிறது. அது கேட்பதற்கு உரிய யோக்கியதை இவனிடத்தில் இருக்கான்றதை பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணுறார். ஹே ராஜன்,
உனக்கு போர் அடிக்கலையா, தூக்கம் வரலையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணலையா, இல்லை போய் ஒரு டம்ளர் தீர்த்தம் ஜூஸு ஆப்பிள் ஜூஸ் எதனா சாப்பிட்டுட்டு வரியா, ஏதாவது ஒன்றுனா கேளுடா என்ன அப்படின்னார். அவன் சொன்னான், சுவாமி இந்த பாழா போன பட்னினாலேயும் பசியினாலேயும் அதை பொறுத்து கொள்ளாததினாலேயும் தானே நான் பாபமே பண்ணினேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். இந்த பாபம் பண்ணதுடைய காரணமே அதுதானே. மறுபடியும் எனக்கு பசிக்கிறதா தூக்கம் வருதான்னு கேட்குறீரு. இல்லை, நிவிருத்த தரிஷைர் உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாத் கமுத்தமஷ்டோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத். சொல்கிறான் பாருங்க என்ன வார்த்தை. நிவிருத்த தரிஷை ரூபகி. ஏன் சுவாமி பசின்றீர், ஏன் சுவாமி தாகம்ன்றீர், எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, அந்த ஞானமே இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது கூட நான் தயாராக இல்லை. சம்சாரத்திற்கு அருமருந்தா இருக்கக்கூடியது, மருந்தா மட்டும் இல்லை. ஸ்ரோத்ரமனோபிராமாத். சில சப்தங்கள் காதுக்கு இனிமையா இருக்கும், ஆனால் மனசுக்கு இனிமையா இருக்காது. சில சப்தங்கள் மனசுக்கு இனிமையா இருக்கும், ஆனால் காதுக்கு இனிமையா இருக்காது. இது காதுக்கும் மனசுக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. ஸ்ரோத்ரமனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத். உத்தம ஸ்லோகன் யார்? உத்தம புருஷஸ்தொன்யா பரமாத்மேத்யுதாகிருதா என்று பெயர் பெற்றவனான் பெருமாள். உத்தம ஸ்லோக. நீர் சொல்ற கதை யாருக்கு தெரியுமா பிடிக்காம இருக்கும்? நீர் சொன்ன யார் தெரியுமா வேண்டாம் வேணான்னு வெறுப்பா? நல்ல பசுமாட்டை அடித்து கொன்று அதனுடைய மாமிசத்தை யார் உண்கிறானோ அவனுக்கு வேண்டுமென்றால் உம்முடைய கதைகள் பிடிக்காமல் இருக்கலாம், உம்முடைய உயர்ந்த இந்த சரித்திரங்களில் ருச்சி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அப்படி இருக்குமா? சொல்லிண்டே இருக்கணும், கேட்டுண்டே இருக்கணும், கேட்டுண்டே இருக்கணும், சொல்லிண்டே இருக்கணும் சுவாமி. வேற நோக்கமே கிடையவே கிடையாது. ஸ்ருண்வதோ நாஸ்திமே அமிர்தம் அப்படின்னா பூய கதைய திருப்திரிகி ஸ்ருண்வதோ நாஸ்திமே அமிர்தம். இந்த அமிர்தத்தை நீர் மேலே மேலே சொல்லணும், நான் பருகின்றே இருக்கணும், எனக்கு திருப்தின்றது ஏற்படலை கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்டான். அதே தான் அர்ஜுனனுடைய பேரன் இந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்டான். பரீட்சித்து அபிமன்யுனுடைய பிள்ளை, விஷ்ணுராதன் என்று பெருமாளாலே ரட்சிக்கப்பட்டவன். ஹே பகவானே, கேஷு கேஷு பாவேஷு, கீழே சொல்லப்பட்டதான புத்தி ஞானம் முதலியவை தவிர்த்து எந்த விதமான வஸ்துக்களிலும் மயா சிந்தியா அசி, என்னால் நினைக்கத்தக்கவனாக நீ எதை விளங்குகிறாயோ அத்தகைய யோகி அகம், பக்தி யோகம் செய்ய போகின்றவனான நான் துவாம் சதா பரிசிந்தையன்னு கதம் வித்யாம். வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மன்னுஷீர் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார். பெருமாள் ஆழ்வார்கிட்ட சொன்னா, உனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேளுன்னா. அப்படியா, வரம் கொடுக்க போறியா? சரி கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஹே பிரபோ தேவதேவா, நீ எனக்கு வரம் தர வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்டாயே, ஆனால் உன்னை நான் எப்பொழுதும் மறந்து இல்லாமல், மறவாமை வேண்டும் இல்லையோ, அந்த மாதிரி உன்னை நான் எப்பொழுதும் மறக்காமல் உன்னை அனவரத்தம் சிந்தித்துக் கொண்டிருக்கும்படியான பாக்கியதாதிசயத்தை அளிக்க வேண்டும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. ஒருத்தர் அர்த்தம் பண்ணார், பெருமாளே எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டில் என்னால் எப்படி ஒன்றாயே நினச்சிட்டு இருக்க முடியும்? என்னை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, டைவர்ஷன்ஸ் இருக்குது. அதில் நான் உன்னை நினச்சிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒன்று பண்ண என்ன, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நான் உன்னை நிரந்தரமாக எப்பொழுதும் எல்லா காலத்திலையும் நினச்சிட்டுருக்கேன்னு நீயே நினச்சிக்கோ. சரியா பெருமாளே, நான் உன்னை சதா சர்வகாலம் தியானம் பண்ணுறதா நீ நினச்சிக்கோ. அப்படி இல்லை. கதம் வித்யாமகம் யோகி துவாம் சதா பரிசிந்தையல்னு. எந்த உன்னை எவ்விதமாக நான் அறிந்தேனேயானால் எப்பொழுதும் உன்னை நான் அறிந்திருக்கும்படியான என்னுடைய யோகமானது சித்திக்கும். ஹே ஜனார்தன, ரெண்டு அர்த்தம் பண்றார். ஜனங்களால் விரும்பப்படுபவன் ஒரு அர்த்தம் உண்டு. ஜனார்தனன் பிறவிப்பிணியை அழிப்பவன், பிறவிப்பிணியை அழிப்பவன். ஹே ஜனார்தன ஆத்மனாகா, உன்னுடையதான இந்த யோகம் என்னது, படைப்பு முதலான அந்த சக்தி யோகத்தையும், விபூதிஷ்ச
விபூதிஞ்ச உன்னுடைய நியமனத்தையும் பூயஹா விஸ்தரேன கதய நன்கு மறுபடியும் ஆரம்பித்து விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். அதில் கட்ஷாட் பண்ணிடக்கூடாது, ஓட்டிடக்கூடாது. வேக வேகமாக சொல்லிட்டு ரைட் ஓகே தள்ளு, இந்த பக்கம் முடிஞ்சு போச்சா அடுத்த பக்கம், அந்த பக்கம் முடிஞ்சதா அடுத்த பக்கம் அப்படின்னு இழுத்துன்னு போகாத கிருஷ்ணா. நீ உபதேசம் பண்ணுறியோ இல்லையோ, அதை நான் திருப்பி 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 நினச்சி நினச்சி புலகாங்கிதமாகணும், ஆனந்தம் அடையணும், எனக்கு ஆஹ்லாதம் உண்டாகணும். ஆனந்தாதிசயத்தில் சந்தோஷத்தில் நான் உன்னை மறுபடி தியானித்து தியானித்து அந்த ஆனந்தம் அபிவிருத்தியாக வேண்டும். ஏன்னா அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே. இதில் நீ உன்னுடைய சிருஷ்டியாதி வியாபாரங்களை சுருக்கமாக சொல்லிட்ட. எல்லாம் என்கிட்டேருந்து உண்டாருது, என்னிடத்துல நிற்கிறது, மறுபடியும் என்னிடத்துல லயத்தை அடைய போகிறது அப்படின்னு சொல்லிட்ட. இது எப்படி உண்டாருது? ஏண்டா ஒரு கியூரியாசிட்டி தான். வம்பு கேட்குறதுல கியூரியாசிட்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் என்ன சண்டை, பக்கத்து வீட்டில் என்ன ப்ராப்ளம், அதை கேட்டால் ஒரு கியூரியாசிட்டி. தேவையே இல்லாமல் உலகத்தினுடைய வம்புகள்லாம் நாம் பேசுகிறோம் இல்லையா? உண்டா இல்லையா? லோகத்தில் இன்றைக்கி உலகத்தினுடைய வம்புகள் பேசுகிறோம். அந்த நாட்டிலிருந்து நான் அந்த நாட்டை பார்த்து கேட்கிறேன், நான் இந்த நாட்டை பார்த்து கேட்கிறேன். ஏன்டா நேராக உட்காந்துருக்கிறேன், எங்களை பார்த்து எதுவும் கேட்க மாட்டியான்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஊரில் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம சென்சேஷனாக இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி பயங்கர சென்சேஷனாக இருக்குது. அடப்போப்பா, கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் கேட்க 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 அதில் வரக்கூடியதான ஆனந்தம், அதில் வரக்கூடிய ஒரு சென்சேஷன். அவதார ரகசிய சிந்தனம்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு, இங்கே பிறந்தான் அங்கே வளர்ந்தான், பிறந்தது இங்கே கொண்டாட்டம் அங்கே அப்படின்னா, பிறந்தது இங்கே கொண்டாட்டம் அங்கே. அது போல பல விஷயங்கள். பரீட்சத்தினுடையதான மனோபாவமும் அர்ஜுனனுடைய மனோபாவம் ஒன்று தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படி கேட்டால், அர்ஜுனனுக்கு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கிருஷ்ணன் பிரத்யட்சமாக இருந்து அதை உபதேசம் பண்ணுறான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தாமிருத்த பிரவாகத்தை அள்ளி அள்ளி குடித்து ஆவல் தீரவில்லை. வேற பரீட்சத்துக்கு சுகபிரம்ம முகாத்து அமிர்த திரவ சயுதம், சுகபிரம்மத்தினுடையதான திருவாக்கிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ண சரித்திரம். இப்போ கிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னு அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுனுடைய பேரன் கிருஷ்ணனை பற்றி சுகபிரம்மத்தை சொல்கிறான். ரெண்டுத்திலேயே கண்டென்ட் ஒன்று தான், ரெண்டுத்திலேயே இருக்கக்கூடியவருடைய மனோபாவம் ஒன்று தான். அர்ஜுனனும் இப்போ வைராக்கியத்தில் தான் இருக்கான், பரீட்சித்தும் வைராக்கியத்தில் தான் இருக்கான். அர்ஜுனனுக்கு யுத்தம் வேண்டாம், யுத்தத்தினால எனக்கு என்ன பெருசாக வரப்போகிறது, ஒருவேளை நான் இந்த யுத்தத்தை கைவிட்டதுனால எதிரிகள் என்னை கொன்னாலும் பரவாயில்லை அப்படின்ட்டான். பரீட்சத்தில் நாளைக்கு எனக்கு உசுறு போகிறது, போனால் போகிறது, என்ன இப்போ பண்ண போகிறேன், இத்தனை நாள் இருந்து என்ன கிழிச்சுட்டேன், இனிமேல் போய் என்ன பண்ண போகிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டான் பரீட்சத்து. இதுதான் வித்தியாசம். தாத்தா பேரன் ஒரே மென்டாலிட்டி. அதனால தான் தாத்தாவுடைய தன பெயரை கொண்டு இருப்பதனாலே பேரனுக்கு பெயரோன் என்பது பெயர். இப்படி ஒரு அத்தியாச்சரியமான ஒரு ஒற்றுமையை நாம் இவா ரெண்டு பேருக்குள்ள பார்க்கிறோம். நம்ம நிவர்த்த தரிஷைர் உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத் என்றான் பரீட்சித்து. திருப்பி ஞாபகப்படுத்தாதீங்க சுவாமி, காட்டில் வேட்டையாட வந்தேன், பசி எடுத்துட்டு தாகம் எடுத்துட்டு ஒரு மகரிஷி ஆசிரமத்துக்குள்ளே போனேன். அவர் என்கிட்ட எதுவும் பேசல, தியானத்தில் இருந்தார். கோபம் வந்துட்டு செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டேன். அதனால் அவருடைய பிள்ளை பார்த்தா எனக்கு சாபம் கொடுத்துட்டான். சரியா போச்சு, இப்போ உட்காந்தாச்சு, கங்கை கரையில் உட்காந்துட்டேன். இனிமேல் என்ன கவலை, உசுறு போக போகிறதெல்லாம் பயந்துட்டு ஐயோயோ எனக்கு உசுறு போக போகிறதேன்னு பயப்படல. கமிட்மெண்ட்ஸ்லாம் ஓவர்ட்டான் பரீட்சித்து. கிருத்தியன் அப்படின்ட்டான். எஸ் சுவாமி, ராஜ்யத்தை அடுத்து ஜனமேஜன்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அவன் பார்த்துக்கிறான், இனிமேல் பசங்க பார்த்துக்கிறான். 100 வயசு வாழ்ந்தானா போருவான், 150 வயசு வாழ்ந்தானா போருவான், 200 வயசு வாழ்ந்தானா போருவான். எவ்வளோதான் நமக்கு ஆவல் வருது, எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் போருன்ட்டான். கதம் வித்யாமஹம் யோகி, வேற சிந்தனையே கிடையாது. உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள்
முழுவேறு அறிந்தனன் யான் உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமா மொழி இசை பாடி ஆடி. பெருமாளே மறுபடி உன்னை சிந்தனை பண்ணி உன் நான் கீர்த்தி பிரகரணங்களை எல்லாம் பேசி பாடி ஆடி ஆனந்தித்து மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு கதம் வித்யாமகம் யோகி துவாம் சதா பரிச்சிந்தையல்னு. இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நினைக்க ஆரம்பித்தா புத்தி அதில் போய்டுறது, மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறது. பெருமாளே நினைக்க ஆரம்பித்து எங்கெங்கேயோ சுற்றி கித்தி வந்து காதில் பஞ்சை வச்சுக்கிறான், மூக்கில் பஞ்சு வச்சுக்கூடாதா, சரி பரவாயில்ல, காதில் பஞ்சு வச்சுக்கிறான், வாயை மூடிக்கிறான், வாயில் பிளாஸ்டிக்கோ போட்டுக்கிறான், ஃபோனை சைலண்ட் மோடில் ஏரோப்ளைன் மோட்லேயே போட்டான், வாசலில் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு போர்டு போட்டான், காலிங் பெல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான், உள்ளுக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாமல் வெளியில் போட்டிட்டு வந்துட்டான். எல்லாம் ஓகே, எல்லாம் மூடியாச்சு, எல்லா ஜன்னல் கதவு காத்துக்கிட்டு வராமல் எல்லாம் மூடியாச்சு, ஏசி போட்டாச்சு, இனிமேல் கூலிங் ரூமில் 4 மணி நேரத்துக்கு கூலிங் நிற்கும், ஓகே ஃபைன், எல்லாம் மூடிட்டேன். என்னாச்சு? மனசை மட்டும் மூட முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மனசை மூட முடியல. அப்படி இல்லை. கதம் வித்யாமகம் யோகி துவாம் சதா பரிச்சிந்தையன்னு கேஷு கேஷு ச பாவேஷு எந்தெந்த பாவங்களில் அர்த்தம். சிந்தியோசி பகவன்மயா எந்தெந்த பாவங்களில் உன்னை நான் சிந்திக்க வேண்டும். விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயக்கதய திருப்திர்ஹி சுண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. கதம் வித்யாமஹம் யோகின் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். கதம் வித்யாமஹம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம்.
राजस सुकुमार मदनांचा पुतळा 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 रवी शशिकला लोपलिया राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा
सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा सकल ही तुम्ही वागे की सवा सकल ही तुम्ही वागे की सवा
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அச்ச க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச்ச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்ச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ